ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுரதா கவிஞர் இருக்கா இல்லையா, அவரை பற்றின ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திபன் கனவு எழுதுனது பார்த்தோன்னா கல்கி. அடுத்து தமிழ் சோலை எழுதுனது திருவிக்கா. தேன்மலை பார்த்தோம்னா சுரதா. 2 3. அடுத்து பார்த்தோம்னா வழிப்பயணம் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா தமிழொலி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பார்த்திபன் கனவு கல்கி, தமிழ் சோலை திருவிக்கா, தேன்மலை பார்த்தோம்னா சுரதா, வழிப்பயணம் பார்த்தோம்னா தமிழொலி. அடுத்து பார்க்கலாம். ஓகே, கவிஞர் இயற்பெயர். ஓகே பார்க்கலாம். முடியரசன் துரைராசு. சுரதா பார்த்தோம்னா ராசகோபாலன், கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் அரங்கசாமி என்று எத்திராசுலு. அடுத்து சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர். ஓகேங்களா. சோகம் தராதவன் அசோகன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சுரதா. சோகம் தராதவன் அசோகன் சுரதா. அடுத்து கவிஞர்கள் அவருடைய இயற்பெயர். கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் நித்ராசுலு, சுரதா ராஜகோபாலன், பாரதிதாசன் சுப்ரத்தினம். அடுத்து முழுக்க கவிதைகளே கொண்ட சுரதாவின் இதழ் எதுன்னு பார்த்தோம்னா காவியம். ஓகேங்களா. ஸோ முழுக்க கவிதைகள் மட்டுமே கொண்ட இதழ் இது அப்படின்னு பார்த்தோம்னா சுரதாவோட இதழ் எதுன்னு பார்த்தோம்னா காவியம். ஓகே, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு பார்த்தோம்னா தேன்மலை. என்னது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா தேன்மலையோட ஆசிரியர்னு கேட்கலாம், சுரதா. ஸோ தேன்மலை அப்படின்றத பார்த்தோம்னா என்ன பரிசு பெற்றிருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றிருக்கு, அந்த பரிசு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த சுரதா எழுதுன எந்த நூல் பார்த்தோம்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், தேன்மலை. அடுத்து இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு பாடியவர் பார்த்தோம்னா சுரதா. ஸோ ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ் தான். ஸோ இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. ஏன்னா இரட்டை கிளவி பார்த்தோம்னா என்னது கடகட, இந்த மாதிரி சட இதெல்லாம் பார்த்தோம்னா என்னது, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது மட்டும்தான் அதுக்கு வந்து என்னது பொருள். பிரிஞ்சுன்னா என்னது அதுக்கு வந்து பொருளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒன்றா வாழுங்க, பிரிஞ்சா வந்து பொருள் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சுரதா. கீழ்கண்ட கூற்றை படித்து சரியானவற்றை தேர்வு செய்கிறாங்க பார்க்கலாம். ஸோ ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராஜகோபாலன். ஓகே, இவர் பழைய நூலில் பிறந்தார். துறைமுகம், சுவரம் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றினார். ஓகே, தேன்மலை எனும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 4 தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் பார்த்தோம்னா துறைமுகம், சுவரம் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்கள் இயற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே அவர் இயற்றினது தான். பட் இது வந்து சிறுகதை நூல் கிடையாது, கவிதை நூல். அதனால தான் இது வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ துறைமுகம், சுவரம் சுண்ணாம்புன்றது பார்த்தோம்னா கவிதை நூல்கள். ஸோ அதனால தான் அது வந்து தப்பு. அடுத்து உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை, உங்கள் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் அடக்கம் அப்படின்ற கவிதை வரியின் ஆசிரியர்னு பார்த்தோம்னா கவிஞர் சுரதா. ஓகேங்களா. சுரதா வந்து சிக்கனம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கான்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை, உங்க உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் அடக்கம். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணாக்கராக போற்றப்படுவது யாருன்னு பார்த்தோம்னா சுரதா. ஸோ இதுல அதாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட தலைமாணாக்கர் அப்படின்னா சுரதா. ஓகேங்களா. இதே பார்த்தோம்னா தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வாணிதாசன். ஓகேங்களா. ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாணிதாசன் பார்த்தோம்னா தொடக்க கல்வி பயின்றவர். தலை மாணாக்கர் யாருன்னு பார்த்தோம்னா சுரதா. இது வந்து தலை மாணாக்கர். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பின்வற்று பொறுத்துக்க. ஓகே, குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிறப்பு பாரதிதாசன், துறைமுகம் பார்த்தோம்னா சுரதா, பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஸோ குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். பெருஞ்சித்திரனால் கனிச்சாறு, சுரதா பார்த்தோம்னா தேன்மலை, முடியரசன் பார்த்தோம்னா காவிய பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஸோ பெருஞ்சித்திரனால் கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் பார்த்தோம்னா காவிய பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. அடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னாலே தேன்மலை தான். இரட்டை கிளவி போல் இணங்கி வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா சுரதா. அடுத்து புத்தகச்சாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான், சிக்கனம் சுரதா, காடு பார்த்தோம்னா வாணிதாசன். ஸோ புத்தகச்சாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான், சிக்கனம் சுரதா, காடு வாணிதாசன்.
அடுத்து சுரதா. சுரதா பார்த்தோம்னா எச்சில் இரவுகள். முடியரசன் பார்த்தோம்னா பூங்கொடி. வாணிதாசன் கொடிமுல்லை. ஆனந்த மோகனரங்கன் பள்ளி பறவைகள். பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு கற்றல் இன்பம், சரி சுற்றல் இன்பம் அப்படின்ற பாடலை இயற்றியவர் யார் பார்த்தோம்னா சுரதா. சோ சுற்றல் கற்றல், சரி கற்றல் சுற்றல். சோ பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா சுரதா. ஓகேங்களா. ஓமை கவிஞர்னாவே நமக்கு நல்லாவே தெரியும் சுரதா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓமை கவிஞர் சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ராஜகோபாலன் அப்படின்ட்டு. முத்தையா என்றது பார்த்தோன்னா கண்ணதாசன். ஓகேங்களா. அடுத்து கவிஞர் பட்டப்பெயர்கள் பார்க்கலாம். மருதகாசி திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர்மணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் பார்த்தோம்னா கவியரசு. ஸோ மருதகாசி திரைக்கவி திலகம், வாணிதாசன் பாவலர்மணி, சுரதா பார்த்தோம்னா கலைமாமணி, முடியரசன் கவியரசு. ஓகே, இது என்ன பார்க்கலாம். சிக்கனம் சுரதா, மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கன், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்றது கவிஞர் தாராபாரதி. ஸோ சிக்கனம் பார்த்தோம்னா சுரதா, மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கன், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. அடுத்து பூங்கொடி பார்த்தோம்னா முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டநந்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேன்மலை. ஓகேங்களா. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த கவிஞரோட உங்களை மீட் பண்றேன்.